தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில்ல நடந்த ஒரு மாபெரும் திருட்டு சம்பவத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ கிளிப் போடுறேன், அந்த அம்மா என்ன பேசியிருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம அந்த திருட்டு சம்பவத்தை கண்டினியூ பண்ணுவோம். எல்லாரும் கேப்பா ஏன் பிராமின் தான் அர்ச்சகர் ஆகணுமா அப்படின்னுட்டு. எஸ் எஸ் தட் இஸ் வி ஹேவ் டு சே இட் வித் அத்தாரிட்டி. எஸ் அப்படிதான் சாமியை தொட்டு பூஜை பண்ற அவர் தான் ஹையஸ்ட் இன் சொசைட்டி. போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம். ஆமா, ஹையஸ்ட் இன் சொசைட்டி, போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம். அதனாலதான் கோவிலுக்கு அர்ச்சகரா வந்து இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பொதுமக்கள் கொடுத்த வெள்ளி பொருள், எவர் சில்வர் பொருள், இது எல்லாத்தையும் திருடிட்டு தலைமறைவாயிட்டாங்க. இன்னைக்கு கூட கேட்டு எவனாவது எங்கிட்ட திட்டச்ச, ஏன் மாமி கருவறைக்குள்ள எல்லாரையும் விடுவீங்களா அப்படின்னா, ஏன்டா விடணும்னு கேட்பேன் நானு. கருவறைக்குள்ள என்ன உங்க வீடாது? எதுக்கு விடணும் உன்ன? எதுக்கு விடணும் உன்னையா? நீ வாட்டுக்கு வந்து நாங்க திருட்டு வேலை பண்ணிட்டு இருப்போம், அதை பார்த்து நீ வாது பார்த்துட்டீங்கன்னா சிசிடிவி கேமரா மாதிரி அப்புறம் எங்க பொழப்பு எப்படி ஓடும்? அட ஆமாங்க, நடந்த சம்பவத்தை சொல்றேன். சும்மா அந்த லேடி பேசுன்றதுக்காண்டி எதிர்த்து பேசணுன்றதுக்காண்டிலாம் நான் சும்மா சொல்ல. அது ரொம்ப பிரபலமான கோயில், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தென்காசியில காசி விஸ்வநாதர் கோவில். அந்த கோவிலோட கும்பாபிஷேகத்துக்கு பக்தர்கள் பாத்தீங்கன்னா பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளி பொருள், எவர் சில்வர் பொருள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இந்த பொருட்கள் எல்லாமே திருட்டு போயிடும். யாரா இந்த மாதிரி ஒரு பெரிய திருட்டு வேலையை பண்ணதுன்னு போலீஸ் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது. செந்தில் பட்டர் அப்படின்ற அந்த கோவிலோட முதன்மை அர்ச்சகர், அவரும் அவரோட கூட்டாளிகளும் சேர்ந்து தான் இந்த கைவரிசையை காட்டியிருக்காங்க அந்த கோவிலுக்குள்ள. இப்ப போலீஸ் அவரையும் அவரோட கூட்டாளிகளையும் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. என்னங்கடா எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன், அப்படி தாண்டா பண்ணுவேன்ற மாதிரி நாங்க தான் அர்ச்சனை பண்ணுவோம், பின்னடா ஆட்டையை போட்டு வச்சிருக்கீங்க. எஸ் அப்படிதான்.